பாருங்கள், இன்றைக்கி காக்டெயிலோட குஞ்சுக்கு எப்படி ஃபுட்டு கொடுக்கலாம் அப்படின்னு. இப்போ ஃபஸ்ட்டு இந்த பவுட்ரை இதில் நம்ம இந்த கிண்ணத்தில் கலந்து வச்சுருக்கோம். அதோட ஃபுட்டு, அந்த ஃபுட்டோட ப்ரிப்ரேஷன் எப்படி பண்ணுறதுங்கிறத நான் அடுத்து காட்டுறேன். இப்போ அந்த ஃபுட்டை கொஞ்சம் லிக்யூடாக எடுத்து இந்த மாதிரி ஸ்பில்லரில் எடுத்துக்கிடணும். எடுத்துக்கிட்டு பாருங்கள், இந்த மாதிரி லைட்டாக நீங்கள் பாருங்கள் கொடுத்துட்டேன்னா இந்த மாதிரி எடுத்துக்கிடணும். கரெக்டாக நம்ம வாய்க்கிட்ட கொண்டு போனோம்னா அது வாயை திறக்கும். அப்படியே அந்த ஸ்பில்லரை லைட்டாக ஊட்டி விடணும். கலக்கி விட்டுக்கிட்டு எடுக்கணும். அப்போ தான் கொஞ்சம் லிக்யூடாக நமக்கு கிடைக்கும். இந்த மாதிரி எடுத்துக்கேன். இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு கொடுக்குறப்போ ஒரு 2 நாளைக்கு சரியாக வாங்காது. இந்த பார்த்திங்கன்னா இந்த இடம் தான். இது கொஞ்சம் வர அளவுக்கு வந்துருச்சுன்னா வயிறு கொஞ்சம் நிறைஞ்சிருச்சுன்னு அர்த்தம். அதுக்கு பிறகு நம்ம ஸ்டாப் பண்ணிடணும். அப்புறம் நல்லா லைட்டாக தண்ணி வச்சு அந்த இதை தொடச்சி விட்டுறணும். ஈரத்தை வச்சு அதில் ஓரத்தில் மூக்கில் பற்றக்கூடாது. மெயினாக மூக்கில் தான் பற்றக்கூடாது. இந்த மாதிரி தொடச்சிட்டு அடுத்து இந்த மாதிரி ஒரு டவல் வச்சு லைட்டாக தொடச்சி விட்ருங்க. அது மேலே ஈரம் இருக்கக்கூடாது. பாருங்கள், இப்போ இந்த பேபிக்கு நான் ஃபுட்டு கொடுத்துட்டேன். ஃபுட்டு என்ன ஃபுட்டு, அது எப்படி கலக்கிறதுங்கிறத தனியாக சொல்லித்தரேன்.